السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم، وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم، عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين. الحمد لله الذي تواضع كل شيء لعظمته، والحمد لله الذي ذل كل شيء لعزته، والحمد لله الذي خلق كل شيء لملكه، والحمد لله الذي استسلم كل شيء لقدرته، عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله، عدد ما في علم الله ودوام ملك الله. يا أصحاب الوقت أعيذوا بحكم نيابتي عن حكمكم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாக்கியம் மிகுந்த ரமலானுடைய மாதத்தின் சங்கை பொருந்திய ஜும்மாவுடைய இந்த நல்ல நாளில் அல்லாஹுடைய அருள் சூழ்ந்திருக்கிற அவனது இல்லத்தில் பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகாரம் பெறுகிற அந்தஸ்தை அடைந்திருக்கிற இந்த நல்ல பொழுதில் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக நம்மை எல்லாம் இங்கே ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, சிறப்பான ரமலான் வரவேற்கும் முகமாக ஏதோ அழைத்தது போன்று இருந்த அந்த தருணம் மாதிரி இப்பொழுது ரமலானினுடைய இறுதி பகுதியை நாம் அடைந்திருப்பதை பார்க்கிற பொழுது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு அருள்களும் எவ்வளவு வேகமாக விடைபெறுகிறது என்பதை அது உணர்த்துகிறது. அல்லாஹ் நாடினால் அந்த ரமலானை நமக்கு மிகுந்த பாக்கியத்திற்குரியதாக நீட்டித்து தர முடியும். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் நிறைவு என்ற ஒன்று இருக்கிறது. அல்லாஹு தஆலா அந்த ரமலானையும் அதற்கென்ற ஒரு கால அளவுகளை நிர்ணயித்து வைத்திருக்கிறான். அந்த காலத்தோடு அது நம்மை விட்டு விடைபெறும். அப்படி விடைபெறுகிற சூழல் வருகிற பொழுது யாரை ரமலான் பாக்கியமாக விட்டு செல்லுமோ அவர்கள் இறை சமூகத்தில் ஜொலிப்பவர்களாக மாறிவிடுவார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையில் சொல்லுவான், வல் ஆகிபத்து லில் முத்தகீன். இன்னொரு இடத்தில் வல் ஆகிபத்து லித் தக்வா என்றெல்லாம் இறை வசனங்கள் நிறைவு பெறும். எந்த நோன்பை அடையாளப்படுத்துகிற பொழுது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குதிப அலைக்குமுஸ் ஸியாம் என்று அவன் ஆரம்பிக்கிற அந்த வசன வரிகளில் உங்களின் மீது நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற அந்த வசன வரியினுடைய நிறைவு இப்படி அமையும், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் சொல்வான்.
அப்ப நோன்பு என்பது நம்மிடத்தில் விட்டு செல்வது தக்குவாவாக அமையும் என்பதை அந்த ஆயத்து நமக்கு உறுதிப்படுத்துகிறது. நோன்பினால் ஆகிற பயன் என்ன? தக்குவா என்று அல்லாஹ் சொல்கிறான். நாம் உள்ளே அமர்ந்திருக்கிறோம். ஏற்கான் போடப்பட்டிருக்கிறது என்பதின் அடையாளம் குளுமை. லைட் போடப்பட்டிருக்கிறது, விளக்குகள் போடப்பட்டிருக்கிறது என்பதின் அடையாளம் வெளிச்சம். அது மாதிரி நோன்பை அல்லாஹ் சொல்கிறான், உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்படுகிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அந்த ஆயத்தை நிறைவு செய்கிற பொழுது இப்படி சொல்லுவான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்குவா உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படியானால் குளுமை தென்படுகிற பொழுது வேலை செய்கிறது என்று அறிந்து கொள்கிறோம். வெளிச்சம் தென்படுகிற பொழுது அது போடப்பட்டிருக்கிறது என்பதை அறிகிறோம். தக்குவா தென்பட்டால் நோன்பை நோற்றிருக்கிறோம் என்று நம்மால் அறிய முடியும். அதன் தரம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் நோன்பின் தரம் நம்மிடம் இருக்கிறது என்று அர்த்தம். நோன்பு தக்குவாவுடையதுதான், ஆனால் அந்த நோன்பு நமக்குள்ளால் தக்குவாவை உருவாக்கி இருக்கிறதா என்பதை நாம் மிகுந்த கவனத்தோடு அதை பரிசோதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் நாடினால் இன்னொரு ஜும்மா கிடைக்கலாம், அல்லது இதுவே நிறைவான ஜும்மாவாக அமையலாம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ரகிம அன்ஃபு ரஜுலின், ஒரு மனிதனின் மூக்கு மண்ணை கவ்வட்டும், தகல அலைஹி ரமலான், ரமலான் நுழைந்தது, சும்மன் சலம், அதற்கு பின்பு அவனிடமிருந்து அது எடுக்கப்படுகிறது, பெறுகிறது, கபல அன் யுக்ஃபர லஹு, அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு முன்பாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த ரமலானை தொட்டு ஒருவன் அவன் பாவங்கள் மன்னிக்கப்படாது, அந்த ரமலான் அவனை விட்டு விடை பெறுமானால் அவனுக்கு நஷ்டம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்துகிறார்கள். இந்த மாதத்திலேயே அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கவில்லை என்றால் வேறு மாதத்தில் எந்த வாய்ப்பும் இல்லை என்று பெருமக்கள் சொல்வார்கள். இந்த சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்தவில்லை என்றால் வேறு எந்த சந்தர்ப்பம் அவனுக்கு இனிமேல் வாய்க்கப் போகிறது என்று கேட்பார்கள். இது மாதிரி இறை கருணை பொழிகிற இந்த மாதத்திலேயே அதன் தகுதி கிடைக்கவில்லை என்றால் வேறு எந்த மாதத்தில் அவன் அந்த தகுதியை அடைய போகிறான் என்று கேட்பார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரமலானை அந்த அளவுக்கு தகுதியாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதன் இறுதி பகுதியில் நாம் இருக்கிறோம், நிறைவு பகுதியில் இருக்கிறோம். இருவரும் பாக்கியங்களை சுமக்கிற நிறைவு பகுதியில் இருக்கிறோம். மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹ், யார் ஒருவர் ரமலானில் இறை அருளை எதிர்பார்த்தவராக அவர் நோன்பை நோற்றுக் கொள்வாரோ அவர் முன்னால் உள்ள எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று ஒரு ஹதீஸ் தெளிவாக இருக்கிறது. மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன், நம்பிக்கையோடும் நல்லெண்ணத்தோடும் நல்ல ஆதரவுகளோடும் யார் இரவு நின்று வணங்குவாரோ அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன், ஹதீஸ்கள் எத்தனை வகைகளாக வருகிறது பாருங்கள். லைலத்துல் கத்ரை யார் இரவு நின்று வணக்கத்தின் மூலமாக அதை உயிர்ப்பிப்பாரோ, ஈமானன் வஹ்திசாபன், ஈமானோடும் நம்பிக்கையோடும், இஹ்திசாபன் நல் எதிர்பார்ப்போடும் அதை செயல்படுத்துவாரோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹ், அவர் உள்ள எல்லா முன்னால் உள்ள பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற ஹதீசுகள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டால் அது நடந்தே தீரும். அல்லாஹ்வின் சமூகத்தில் அது அங்கீகாரத்திற்குரியது. அந்த வகையில் ஓரளவு நாம் அதை சரியாக பயன்படுத்தி இருக்கிறோமா என்பதை நாம் நிறைவாக யோசிக்க வேண்டிய தருணம் அது.
போகிற போக்கில் கடந்து செல்கிற வரிகள் அல்ல. இதுவே நமக்கு நிறைவான ஜும்மா என்று சிந்திக்கிற அந்த வேளையில், அப்படி ஒன்று அமைந்து விட்டால் இனிமேல் அடுத்த ஜும்மா ரமலானுக்கு இன்னும் 1 வருடங்கள் ஆகும் என்று சிந்திக்கிற அதே வேளையில், இதுவே நமக்கு நிறைவான ரமலானாக அமைந்து விட்டால் நம் நிலை என்னவாகும்? அல்லாஹ் நாடினால் அவன் எந்த ரமலானோடு நம்மை நிறைவுபடுத்த போகிறான் என்று அவன் கரத்தில் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய மரணம் அவனால் தீர்மானிக்கப்படுகிறது. இடையில் எத்தனை வகையான விவகாரங்கள், எத்தனை வகையான நோய் நொடிகள், எத்தனை வகையான பிரச்சனை சஞ்சலங்கள், எவ்வளவு இக்கட்டான தருணங்கள். அப்படி ஒரு ரமலானாக அமைந்து விடுமானால் நமது நிலைகள் இறை சமூகத்தில் அல்லவா இனி போய் விழிக்க வேண்டும். இங்கு மூடுகிற கண் இறை சமூகத்தில் அல்லவா திறக்கும். அப்படி ஒரு சூழல் வருகிற பொழுது இறை சமூகத்தில் எந்த தைரியத்தில் நாம் போய் நிற்க முடியும்? அதையும் நாம் கவனத்தில் எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மொழி இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்னமல் அமாலு பில் ஹவாத்திம். நிறைவை பொறுத்துத்தான் ஒருவனுடைய நிலை இருக்கிறது என்று பதிவு செய்வார்கள். ஒரு செயல் எப்படி அவன் வாழ்வில் நடந்து வருகிறான் என்பது முக்கியம் அல்ல, அதன் நிறைவு பகுதி எப்படி இருக்கிறது அதை வைத்துத்தான் தீர்மானம் இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்வார்கள். நமக்கான ஒரு தெளிவை தருவார்கள். ஃபமன் கான ஆகிர அமலிஹி அமல் அஹ்லில் ஜன்னah. யாருடைய அமல்கள் கடைசி நிறைவு சொர்க்கவாதியின் அமலாக அமைந்து விடுமோ, கானமின் அஹ்லிஹா, அவன் அந்த சொர்க்கத்திற்கு தகுதியாகி விடுவான். ஒமன் கான ஆகிர அமலிஹி அமல அஹ்லின் நார். யாருடைய அமல்கள் நரகவாதியின் அமலாக அமைந்து விடுமோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அவன் நரகத்திற்கு தகுதியாகி விடுவான் என்றும். அல்லாஹ் நமது அமல்களை சொர்க்கத்தின் நிறைவாக அமைத்து தருவானாக. நரகவாதியின் அமல்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் தென்படாதவாறு அல்லாஹ் பாதுகாப்பானாக. குறிப்பாக நிறைவின் பகுதியில் அந்த அமல்கள் சொட்டும் நம்மை தொட்டு விடாமல் அல்லாஹ் காப்பானாக. நாம் எதையும் சொல்ல முடியாது. காரணம், அல்லாஹுவின் விரோதி, நமது விரோதி இப்லீஸ் கடைசி வரைக்கும் நம்மை நரகத்தில் தள்ள முயற்சி செய்வான். அவன் அதிலிருந்து கொஞ்சமும் சடைவடையவே மாட்டான். நமக்கு இபாதத்து செய்வதில் சடைவு வரலாம். அந்த சடைவை எப்படியாவது உருவாக்குவான். அந்த சடைவுக்கு எந்த வகையிலெல்லாம் அவன் வகைகள் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்வான். ஆனால் இப்லீஸ் ஒரு நாளும் சடைவடையவே மாட்டான். நரகத்தில் ஒருவனை தள்ளும் வரைக்கும், இந்த உலகத்தில் இருந்து ஒருவன் உள்ளத்திலிருந்து ஈமானை கலட்டும் வரைக்கும் இப்லீஸ் ஓயாது உழைத்துக் கொண்டிருப்பான். அப்படிப்பட்ட அந்த இப்லீஸை எதிர்ப்பது என்பது அல்லாஹுவின் ரஹமத்து நமக்கு அமையாமல் சாத்தியமே கிடையாது. அத்தகைய அந்த இப்லீஸினுடைய வலைகளில் ஒரு நாளும் நாம் சிக்கிவிடக் கூடாது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரின் ஒரு மொழியை நமக்கு இப்படி தருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா அராதல்லாஹு பிஅப்திஹி கைரன். எந்த ஒரு அடியாருக்கு அல்லாஹ் அவன் புறமிருந்து நலவை நாடிவிட்டானோ, அப்படி ஒரு நலவை அந்த அடியானின் விஷயத்தில் அல்லாஹ் நாடிவிட்டான் என்றால், இஸ்தஅமலஹு, அவனை நல்லமல்கள் செய்வதற்கான நல் வாய்ப்புகளை அவன் ஏற்படுத்தி கொடுப்பான் என்றார்கள். அவனுக்கு உள்ளத்துல ஒரு ஆசை வரும், நாம இபாதத்து செய்யணும், நாம தொழுகணும், நோன்பு பிடிக்கணும், ஹஜ் செய்யணும், ஜக்காத்து தான தர்மங்கள் செய்யணும், உண்மை மட்டும்தான் பேசணும், ஏமாற்றக்கூடாது, ஹலாலத்தான் நாம தேடணும், ஹராம தொற்றக்கூடாது, பார்வை முதற்கொண்டு ஒவ்வொரு அவயங்களிலேயும் பாதுகாப்பை தேடணும், அனாவசியமானவற்றில் நாம் ஈடுபட்டு விடக்கூடாது, அழிவின் பால் சென்று விடக்கூடாது என்றெல்லாம் எண்ணம் ஏற்பட்டு அவனை நல்வழியிலேயே அல்லாஹ் கொண்டு செல்வான். ஃபகால கைஃப யஅமலுஹு யா ரசூலல்லாஹ்.
அது என்ன அமல்ல எப்படி நமக்கு உதவி செய்வான்னா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யுவஃபிகுஹு லிஅமலின் ஸாலிஹின் கப்ல மௌத்திஹி, அவன் மரணத்திற்கு முன்னால நல்லமல் செய்ய வைப்பான் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அறிஞர்கள் அதை வகைப்படுத்துகிற பொழுது நீ கொஞ்ச நாட்களாக அது தென்படும், அப்படியே அவன் செஞ்சுக்கிட்டே வருவான், அப்படி ஒரு சூழல் உருவாகிவிடும். இந்த ஹதீஸை மையப்படுத்தி அறிஞர்கள் சொல்வார்கள், உங்ககிட்ட இப்ப நீங்க கொஞ்சம் பரிசோதனை செஞ்சு பாருங்க, நான் எப்படி கடந்து இப்ப போய்கிட்டு இருக்கிறேன், நல்லமலே செஞ்சுட்டு இருக்கிறானா, நற்சிந்தனையோடு இருக்கிறானா, நல்ல எண்ணத்தோடையே இருக்கிறானா, நல்வாய்ப்புகள் மாத்திரம்தான் பயன்படுத்துறானா, புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான், எனவே அல்லாஹ்வை நீங்கள் புகழுங்கள் என்பார்கள். அப்படி ஒரு இது வராமல் இப்பொழுதும் நான் மாறு செய்கிறேன், நான் பிழை செய்கிறேன், தவறு இழைக்கிறேன், இபாதத்தில் குறைபாடு வைக்கிறேன் என்றால் புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை நரகத்தில் செல்ல நாடுகிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கை செய்வார்கள். நம்மை குறித்து சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அல்லாஹ் என்னை எந்த நிலையில் வைத்திருக்கிறான்? அவன் அர்ஹமுர் ராஹிமீன் தான். அவன் சொல்கிறான் நான் மன்னிப்பவன், ஆனால் தண்டிப்பதிலும் என்னை விட யாரும் தண்டித்து விட முடியாது, அந்த அளவுக்கு நான் கடுமையாக தண்டிப்பவன் என்கிறான். அவன் நாடிவிட்டால் எங்கு வேண்டுமானாலும் செலுத்தலாம், அவன் சமூகத்தில் யாரும் போய் முறையீடு செய்ய முடியாது. என்னை எப்படி நீ அங்கே தள்ளுவாய் என்று நரகத்தில் தள்ளியவனை குறித்து அவன் முன்னால் சமூகத்தில் யாரும் வாதிட முடியாது. அப்படி வாதிடுகிற தகுதி இருக்கும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த அருமை மிகுந்த மாதத்தில் இந்த நோன்பு உங்களுக்காக வாதிடும் என்றார்கள். இறைமறை குர்ஆன் இறங்கிய இந்த மாதத்தில் அதோடு நீங்கள் தொடர்பாகி இருப்பீர்கள் என்றால், நான் ஓதுகிறேன் அல்லது ஓதலை நான் கேட்கிறேன், இந்த மாதத்தில் அதற்காக நான் தயாராகவே இருந்தேன், என் நோக்கம் வேறு ஒன்றும் இல்லை என்று அவன் தன்னை தயார்படுத்திக் கொண்டு அவன் தொழுகையோடும் நோன்போடும் அவன் தொடர்பாகி இருப்பான் என்றால், இறைமறையோடு தொடர்பாகி இருப்பான் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நோன்பும் அந்த ஓதலும் இறைமறை குர்ஆனின் ஓதல், தொழுகையில் உள்ள ஓதல், இவைகள் எல்லாம் உங்களுக்கு இறை சமூகத்தில் வாதிட்டு உங்களை சொர்க்கத்தில் அழைத்து செல்லும் என்றார்கள். அல்லாஹ் நமக்கு அதை நசீபாக்குவானா. அதுக்கு நம்ம கல்வில இதன் பக்கம் ஒரு தேட்டம் இருக்க வேண்டும். ஏதோ ஒரு இன்சிடென்ட்ல ஒரு ஆக்சிடென்ட் மாறி ஏதோ வாரம் தொழுகிறோம், போறோம், நோம்பிடிக்கிறோம் என்று இருந்தால் அதன் மீது கொண்ட பாசத்தால் இல்லையே, அதன் மீது பாசம் இருக்க வேண்டும். அதன் மீது பாசம் இருந்தால் தான் அது நம் மீது பாசம் கொள்ளும். நோன்பை நான் பிரியப்படுகிறேன், அந்த தொழுகையை நான் பிரியப்படுகிறேன், அந்த ஓதலை நான் பிரியப்படுகிறேன், அந்த வேதத்தோடு நான் தொடர்பு கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் வல்லவா என்னோடு பேசுகிறான், நான் குர்ஆன் ஓதுகிற பொழுது என்று பெருமக்கள் சொல்வார்கள், சிலாகிப்பார்கள். அவனல்லவா என்னோடு பேசுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களே, அல்லாஹ் உங்களோடு பேச வேண்டுமா, நீங்கள் குர்ஆனை எடுத்து ஓதுங்கள், அதில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அல்லாஹ் என்னோடு பேசுகிறான் என்று. நீங்கள் அல்லாஹ்வோடு பேச வேண்டுமா, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், நீங்கள் அல்லாஹ்வோடு பேசலாம் என்றார்கள். இவ்வளவு அழகான ஒரு கம்யூனிகேஷன் தொடர்பை ஏற்படுத்தி தருகிற இவைகளை நாம் பிரியம் கொள்ளாமல் அதை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளாமல் இருந்தால் எப்படி? ஒரே மொபைல் போனை நம்ம ரொம்ப நாள் வைக்கிறது இல்லை, கொஞ்ச நாள்ல அதனுடைய வடிவத்தை மாற்ற ஆசைப்படுகிறோம். ஒரு தொடர்பு சாதனமாக இருக்கக்கூடிய ஒன்றுதான், சாதாரணமாக இருந்தாலும் பேச முடியும் என்றாலும் அதில் நாம் கூடுதல் கவனம் செலுத்தி எவ்வளவு தூரம் அதை நாம் பயன்படுத்துகிறோம், அதை பக்குவமாக பாதுகாக்கிறோம். இறைமறை குர்ஆனை அதுபோன்று நாம் தொட்டிருக்கிறோமா? என் இறைவனோடு பேசுகிற சாதனம் இல்லையா? அவனை தொழுவதில் நாம் அதில் அக்கறை செலுத்தி இருக்கிறோமா? நாம் அவனோடு பேசுகிற சாதனம் இல்லையா? அதை எவ்வளவு பழுதுபடாமல் பார்த்துக் கொள்கிறோம். யாரிடமாவது அது இல்லாமல் இருக்கிறதா தொடர்பு சாதனம்? அப்படி இருக்கிற பொழுது இது மாத்திரம் எப்படி இல்லாமல் போகிறது? அழிந்து போகிற உலகத்தில் நம்மை விரோதியாகவே சில நேரத்தில் பார்க்கிற மனிதனிடம்
அல்லது நாம் மரணிக்கிற பொழுது நம்மை விட்டும் அவன் விரண்டோடி நம்மை மண்ணுக்குள்ளால் தள்ளி மண்ணள்ளி போட்டு மூடி விடுகிற அந்த மனிதனோடு தொடர்பு கொள்கிற சாதனத்தில் செலுத்துகிற கவனம் மன்னவனோடு தொடர்பு கொள்கிற சாதனமான இவைகளில் ஏன் அந்த கவனம் இல்லாது போனது என்று கேட்பார்கள். அல்லாஹுவோடு தொடர்பு படுத்துகிற சாதனம் இல்லையா அது? அதில் ஏன் உங்களுக்கு கவனம் இல்லை? அதையல்லவா அனைவர்களும் வைத்திருக்க வேண்டும். துரதிஷ்டவசம் இறை இல்லத்திற்குள்ளால் இறைவனோடு பேசுகிற தருணத்தை வாய்ப்பாக பயன்படுத்த வேண்டிய மிக முக்கியமான நேரத்தில் கூட அந்த சாதனம் தானே நம்மை ஆட்கொண்டிருக்கிறது. பள்ளிக்குள்ளால் எத்தனை நபர்கள் அதை எடுத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இங்க வந்து யாரோடு நீங்கள் தொடர்பு வைக்க வேண்டும்? உள்ளே இருக்கிற பொழுது அந்த தொடர்பின் எண்ணம் வராது என்றால் இதை விட்டு வெளியே போனதற்கு பின்பா வரப்போகிறது. எவ்வளவு பெரிய ஆபத்தான சூழல்கள்! அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்லீஸ் எப்படியெல்லாம் அவன் வலையில் நம்மை சிக்க வைத்து நரகத்திற்குள்ளால் தள்ளுவதற்கான எத்தனை வகைகளை நமக்கு சாதகப்படுத்தி தருகிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் இரவு இந்த உலகத்தில் இருந்து சிறு தூக்கமாக படுக்கைக்கு செல்கிற பொழுது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருவார்கள். இதா ஆவா அஹதுக்கும் இலா ஃபிராஷிஹி, நீங்கள் படுக்கைக்காக அங்கு செல்வீர்கள் என்றால் ஃபல்யாஹுது தாஹிலத இஸாரிஹி ஃபல்யன்ஃபுது பிஹா ஃபிராஷஹு, அதையெல்லாம் நீங்கள் தட்டி அதை பாதுகாப்பு படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு படுக்கை தான், படுக்க போகிறோம், அதை எடுத்து நீங்க உதறிக்கங்க, அதை சரிப்படுத்துங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அறிஞர்கள் இந்த ஹதீஸை அப்படியே முன்னிறுத்தி இப்படி சொல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது, இந்த உலகத்திலிருந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் தூங்குகிற தூக்கத்திற்கு செல்கிற பொழுதுதான் அல்லாஹ் நினைவுபடுத்துவான். அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா ஃபயும்சிகுல்லதி கல்லா அலைஹல் மௌத் வயுர்சிலுல் உக்ரா இலா அஜலின் முஸம்மா என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துவான். ஒவ்வொரு ஆத்மாவையும் அல்லாஹ் கைப்பற்றிக் கொள்கிறான். எதற்கு முடிவு தீர்மானமாகி விட்டதோ, மரணம் தீர்மானமாகி விட்டதோ, அவன் அல்லாஹ் யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா ஃபயும்சிகுல்லதி கல்லா அலைஹல் மௌத், யாருக்கு மரணம் தீர்மானமாகி விட்டதோ அதை அவன் பிடித்துக் கொள்கிறான். யாருக்கு மரணம் இன்னும் தீர்மானமாகவில்லையோ அவர்களை அல்லாஹ் மீண்டும் விடுகிறான். இல்லா அஜலின் முஸம்மா, அந்த கால தவணை வரைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படியானால் நாம் ஒவ்வொரு நாளும் மரணிக்கிறோமே, இந்த ஹதீஸை மையப்படுத்தி பெருமக்கள் சொல்வார்கள், அது உன் கபரு, நீ கண்மூட போகிறாய். நீ கண்மூடி விட்டு விழித்தால் இந்த உலகம், இல்லை என்றால் மறு உலகம். நீ முழிக்கிற பொழுது பார்ப்பது இந்த மக்களையா அல்லது மன்னவன் அல்லாஹுவையா? ஆக மொத்தத்தில் நீ கண்மூடுவது உறுதி. இப்பொழுது நீ எவ்வளவு தான் ஸ்டடியா இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உன் உடல்கள் எல்லாம் தளர்ந்து போகிறது, உன்னுடைய தசைகள் எல்லாம் தளர்ந்து போகிறது. மரணம் உன்னை ஆட்கொள்ளுகிற விதத்தில் உன்னை முதலில் தூக்கம் ஆட்கொள்கிறது. தூங்காத மனிதன் எவனாவது உண்டா? நல்ல இடங்களில் கூட நாம் தூங்குகிறோமே, தூங்காத இடங்கள் ஏதாவது உண்டா? அப்படி தூக்கம் ஒன்றை அல்லாஹ் தருகிறான், எதற்கு தெரியுமா? அறிஞர்கள் கேட்பார்கள், தூக்கம் ஒன்றை தருகிறான் எதற்கு தெரியுமா? எவ்வளவு பெரிய தெம்பான மனிதன் கூட, நான் என்னையெல்லாம் யாரும் எதையும் அசைக்க முடியாது என்று சொல்லுகிற வராக்கிரமசாலியை கூட தூக்கம் ஆட்கொள்ளாமல் இருக்கிறதா? மனிதா, இந்த சிறு தூக்கமாக, இந்த சிறு மரணமாகிய சின்ன மரணமாக அடையாளப்படுத்துகிற இந்த தூக்கத்தையே உன்னால் தடுக்க முடியாது என்றால் பெரும் மரணத்தை நீ எதால் தடுத்து விட போகிறாய் என்று கேட்பார்கள். இந்த தூக்கத்தையே உன்னால தடுக்க முடியாது, காட்டு பாப்பா எத்தனை நாள் தூங்காம இருந்துருவேன்னு சொல்லிக்கிட்டு அல்லாஹ் சவால் விடுகிறான். தூங்காமல் இருந்து பார், எவ்வளவு நாள் உன்னால் இருக்க முடியும்? இந்த சிறு மரணத்தையே உன்னால் தடுக்க முடியாது என்றால் நீ எல்லாம் பெருமரணத்தை தடுத்து விட போகிறாயா? ஐனமா தக்கூன யுதரிக்குமல் மௌத்து வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதாமா, கடின கோட்டைக்குள்ளால் இருந்தாலும் நீ அதை சந்திக்க தேவையில்லை, அது உன்னை வந்து சந்திக்கும் என்று அல்லாஹ் சொல்வான். அத்தகைய அந்த மரணத்திற்கு தயாராகிற பொழுது
ஒவ்வொரு நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை சமூகத்தில் அழகான முற்படுத்துதலை முற்படுத்துவார்கள். அல்லாஹ்வை நீங்கள் துதித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் திருநாமத்தை ஓதிக் கொள்ளுங்கள். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவங்க அழகா ஓதுவாங்க, அல்லாஹும்ம ரப்பி அல்லாஹும்ம ரப்பி பிக வலஅது ஜன்பி. யா அல்லாஹ், என்னுடைய முதுக நான் இப்போ வாங்கிட்ட வைக்க போறேன். வபிக அர்ஃபஉஹு, உன்னை கொண்டுதான் நான் உயர்த்துவேன், உன்னை கொண்டுதான் நான் உள்ள வைக்கிறேன். இன் அம்சத்த நப்சி, இதோடு நீ என்னை பிடித்துக் கொள்வாய் என்றால் ஃபக்ஃபிர் லஹா, மன்னிச்சிரியா அல்லாஹ். தினம்தோறும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. இப்ப நான் உங்ககிட்ட என் முதுக வைக்க போறேன், யா அல்லாஹ், உன்னை கொண்டுதான் நான் உயர்த்தணும், நீ நாடுனால் தான் நான் உயர்த்த முடியும். ஏன்னா யும்சிக்கல நான் இருக்கிறேனா யுருசில் இருக்கிறானான்னு தெரியல, பிடிக்கும் நபர்களில் இருக்கிறேனா அல்லது நீ விடும் நபர்களில் இருக்கிறானான்னு தெரியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்கலாம், யா அல்லாஹ் இன் அம்சத்த நப்சி, என்னுடைய ஆத்மாவை நீ இதோட பிடிச்சுக்குவான்னு சொன்னா ஃபக்ஃபிர் லஹா, அதை மன்னிச்சிரியா அல்லாஹ், மன்னிப்பு தராம என்ன எடுத்துறாத. மன்னிப்புங்கிறது கிடைக்கலன்னா அந்த பாவத்தை பரிசுத்தப்படுத்துறதுக்கு நரகத்துக்குள்ள போய் தான் பரிசுத்தப்படுத்தும். அப்படி என்ன ஆக்கிடாதையா அல்லாஹ். வயின் அர்சல்தஹா, மீண்டும் நீ விடுவதாக இருந்தால் ஃபஹ்ஃபல்ஹா பிமா தஹ்ஃபது பிஹி இபாதக்க ஸாலிஹீன், சாலிஹீன்களான நல்லோர்களின் ஆத்மாக்களை எப்படி பாதுகாப்போடு நீ அனுப்புவாயோ அந்த பாதுகாப்போடு எனக்கு மீண்டும் ரூஹை கொடு என்று கேட்பார்களாம். ஒவ்வொரு நாளும் நமது ரூஹு உருவப்படுகிறது, சொருவப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினம்தோறும் நினைவுபடுத்துவார்கள். எனவே மிகுந்த கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை செய்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெருமானார் சொல்வதெல்லாம் ஏதோ 4 பேர் ஏதாச்சும் செய்தியை சொல்லணுமேங்கிறதுக்காக அல்ல, இந்த உம்மத்து வெல்ல வேண்டுமே என்பதற்காக, இறை சமூகத்தில் வெல்ல வேண்டுமே, வெற்றியாளனாக ஆக வேண்டுமே, என் உம்மத்து எப்படியாவது பாதுகாக்கப்படணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி நமக்கு நமது தாய் தகப்பர்கள் அல்லது நமது அவர்களின் தகப்பர்கள் மூத்தவர்கள் வீட்டுக்குள்ள இருந்தா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அங்க போகாத, இங்க வா, இப்படி இரு, அதா பண்ணு, இங்க உட்காரு, இப்படி செய்யாத சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது சிலர்களுக்கு எரிச்சல் ஊட்டலாம், ஆனால் அவர்களின் எண்ணங்கள் எல்லாம் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் தானே. அது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய செய்திகளை நமக்கு அள்ளி தெளிச்சிருக்கிறாங்க. ஆனா அதை நாம் பார்க்காமல் பராமுகமாக இருந்து விட்டால் யாருக்கு பாதிப்பு? எவ்வளவு பெரிய ஆபத்தான தருணங்களாக மாறி போய்விடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யுபாத்து குல்ல அப்தின் அலாமா மாத்த அலைஹி. கவனமாக எடுக்க வேண்டிய செய்தி, பெருமானார் இந்த வார்த்தையை கவனமாக எடுக்க வேண்டிய செய்தி. யுபாத்து குல்ல அப்தின் அலாமா மாத்த அலைஹி, ஒரு அடியான் எப்படி அவன் மரணமாகிறானோ அப்படியே எழுப்பப்படுவான். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மரணமாகிறான் அப்படி எழுப்பப்படுவான். ஒரு சகோதர சமயத்தவர் சொன்னார், யதார்த்தமாக மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற பொழுது இறுதி நிலைகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய பகுதி என்று சொல்லுகிற பொழுது அந்த நடுநிலை சகோதர சமயத்தவர் அவர் பேசுகிற பொழுது அவர் என்கிட்ட சொல்றாரு, சரிதான் பாய், ஏன்னா என்னுடைய நெருக்க சொந்தத்துல உள்ள வயசான ஒரு பாட்டி, அந்த பாட்டி ரொம்ப வயசாயிடுச்சு, தள்ளாத வயசுக்கு முதிர்ந்த வயசுக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. ஆனா அந்த பாட்டி அவளுக்கு இப்ப என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியல, யாரு போய் முன்னக்க நின்றான் அடையாளமும் தெரியல, இவ யாரு அப்படின்னு தெரியல, நானும் போய் நின்ற என்ன யாருன்னு சொல்ல முடியல. ஆனா அந்த பாட்டியோட நாவுக்குள்ள வர்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை, அவ சின்ன வயசுல அவ யாரோடெல்லாம் தேடி விளையாடுனாவோ, என்ன விளையாட்டெல்லாம் விளையாடுனாவோ அதெல்லாம் சொல்லி வா வா நாம இது விளையாடுவோமா, இப்படி செய்வோமா, அப்படி பண்ணுவோமா என்று அவள் அந்த இது ஆக்கிரமித்திருக்கிற அந்த எண்ணம் மாத்திரமே அங்கே வெளிப்படுகிறதுன்னு சொன்ன உடனே பயம் கவ்வியது. நாம் எதில் இருக்கிறோமோ அதல்லவா இறுதி நேரத்தில் வெளிவரும். திக்ரோட இருந்துட்டா திக்ரு வெளியே வந்துடும், தஸ்பீகோடு இருந்தா தஸ்பீக வெளியே வந்துடும். பாடலை கேட்டுக்கொண்டு இருந்தால், ஆபாசங்களை பார்த்து கொண்டு இருந்தால், தேவையற்றவைகளோடு தொடர்பாகி கொண்டிருந்தால் உங்கள் இறுதி நிலைகள் என்னவாகும் என்பதை எண்ணி நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்பார்கள். அந்த கடைசி நேரம் களிமா வந்துடணும், களிமா வந்துட்டா தப்பிச்சிரும். அந்த களிமா எப்படி வரும்? பழக்கப்பட்டுனா தானே வரும். எதையுமே பயிற்சி எடுக்கணும் இல்லையா, அதன் பக்கம் கவனம் செலுத்தணும் இல்லையா, அது இல்லைன்னா எப்படி வரும்? சப்கான்சியஸ் சொல்லி இங்க இருக்கக்கூடிய ஒரு இதுல போய் உங்க இதுல சேவ் ஆகணும்ல, அது போய் அது தானாக வெளிவரணும்ல. நீங்க அப்படி அன்கான்சியஸுக்கு போகும் பொழுது ஒண்ணுமே தெரியாது, யார் என்று ஒன்று விளங்காது. ஆனால் உங்கள் நாவுகள் பேசும், நாவுகள் பேசும்.
எதை பேசும் தெரியுமா? எது அங்கே போய் ஸ்டோர் ஆகி இருக்கு அது பேசும். அது போய் ஸ்டோர் ஆகி இருக்கு பாருங்க, அது பேசும். அப்ப தெரியாது, நமக்கு யாருன்னு தெரியாது. உங்கள் நாவுகள் எதையெல்லாம் அதிகமாக உச்சரித்ததோ அவைகள் அங்கே ஸ்டோர் ஆகி இருக்கு பாருங்க, அங்கிருந்து அது வெளியே வரும். பக்கத்துல அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் சற்று யோசனை செய்து பாருங்கள். அங்கு அருகில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நம்மை மதித்து அமர்ந்திருப்பார்கள், நம்மை பார்க்க அமர்ந்திருப்பார்கள். அந்த நேரத்தில் இந்த நாவுகள் உதிர்க்கிற வார்த்தைகள் நமது கடைசி நேரம் மாத்திரமல்ல, காலமெல்லாம் நமது நிலைகளை உணர்த்துகிற ஒன்று இல்லையா? எனவே தான் நீங்க திக்ரோட தஸ்பீகோட இதோட இருங்க, திலாவத்தோட இருங்க. அங்க கண்டதெல்லாம் பார்த்துறாதீங்க, தகாததை பார்க்காதீங்க, தேவையில்லாததை பேசிடாதீங்க, இந்த நாக்குல வேற எதையும் சொல்ல விடாதீங்க. இந்த காதுக்குள்ளால் உள்ள ரகசியத்தை பேசுவது போன்று சொருபி வைத்த ஒன்றில் நீங்கள் ஏதோ ஆபாசத்தை கேட்டுக் கொண்டிருக்காதீர்கள். அவைகள் எல்லாம் உங்களை இறை சமூகத்தில் கொண்டு வெற்றியாளனாக நிறுத்தார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பெருமானாரோடு ஒரு பயணம் செய்யறாரு. அந்த பயணம் செய்யக்கூடிய நபரு அப்படியே ஹஜ்ஜில் பயணம் செய்யறாரு. அப்படி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கனக்குள்ள என்ன ஆயிடுதுன்னு, அவர் வந்த குதிரை அவரை ஒரு இடத்துல அப்படி ஒரு துளும்பி அவர் கீழே விழுந்தாரு. அந்த காலால ஒரு அடி அடிச்ச அடியில அவர் வஃபாத் ஆயிட்டா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட போறதுல இது நடக்குது, வஃபாத் ஆயிட்டாங்க. இப்ப அவர் அடக்கம் செய்யப்படணும். சஹாபிகள் அவர்களை குளிப்பாட்டி கஃனிட்டு அடக்கம் செய்ய முனைகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இக்ஸிலூஹு, அவரை நீங்கள் குளிப்பாட்டுங்கள். வலா துகர்ரிபூஹு தய்யிபா, மனம் பூசிராதீங்க அவர் மேல. வலா துஅத்தூர் வஜ்ஹஹு வலா துகத்து வஜ்ஹஹு, அவருடைய முகத்தை மறைச்சிராதீங்க. ஏன் தெரியுமா? அவர் இப்ப இஹ்ராமோட இருக்கிறாரு. ஃபஇன்னஹு யுபஅஸு முலப்பியா, அவர் தல்பியா சொன்னவராக நாளை எழும்புவார் அப்படின்னா. ஏன்னா அவர் தல்பியாவுடைய நிலையில இருந்திருக்கிறார். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் என்று அந்த முழக்கத்தோடு அவர் விடை பெற்றிருக்கிறார். அந்த நிலையில் மரணித்திருக்கிற காரணத்தினால் அவர் எழும்புகிற பொழுது எப்படி எழும்புவார்? அல்லாஹ் ரூஹை கொடுப்பான். ரூஹை கொடுக்கிற பொழுது அவர் எழுந்திருப்பார். எப்படி எழுப்புவான்? ஒரு இது போடப்பட்டிருக்கிறது, திடீரென்று கரண்ட் ஆஃப் ஆகிவிட்டது, அதனுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டது. எந்த இடத்தில் நின்றதோ மீண்டும் போடுகிற பொழுது அங்கிருந்தே துவங்குகிறது இல்லையா? அது மாதிரி இந்த நாவு அதை உச்சரித்துக் கொண்டிருந்தது. அங்கு கனெக்ஷன் உருவப்பட்டது, ரூஹ் என்ற கனெக்ஷன் உருவப்பட்டது. மீண்டும் அங்கு ரூஹ் கொடுக்கப்படுகிற பொழுது இந்த நாக்கு எதை சொன்னதோ அதை சொல்லும் என்றார்கள். அங்கு சொல்வான் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று. எவ்வளவு பாக்கியம்! அதே சமயத்தில் அதன் எதிர்த்து செய்ய நினைத்து பாருங்கள். இந்த நாக்கு ஏதாவது சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த ரூஹு உருவப்படும் என்றால் மீண்டும் கொடுக்கப்படுகிற பொழுது அவன் என்ன வார்த்தை உச்சரிப்பான்? எனவே நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். இறை சமூகத்தில் நான் எந்த வார்த்தை உச்சரிக்க வேண்டுமோ அதை இங்கே உச்சரியுங்கள் என்பார்கள். என் ரப்புக்கு முன்னாடி நான் இப்ப நிக்கிறேன், அவனுக்கு முன்னால் இப்ப நான் பேச போறேன் அப்படின்னா நான் என்ன பேசணும்? என் நாக்கு எதை சொல்லணும்? என் ரப்பு எங்கேயோ இருக்கிறான்னு நினைக்கிறீங்க? அவன் எங்கேயோ தூரத்தில் இருக்கிறான், காணாத இடத்துல இருக்கிறான். நான் பேசுறது நான் செய்யறது எதுவுமே அவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹபிலில் வரீதும்பா, நீங்கள் சூழ்ந்திருக்கிறவர்களை விட நான் மிக சமீபமாக இருக்கிறேன்பா, எனக்கு தான் முத தெரியும்பா நீங்க என்ன செய்றீங்கன்னு சொல்லி. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகுந்த கவனத்தோடு நடந்து கொள்வார்கள். பெருமானார் நமக்கு துஆவை கற்றுத் தர்றாங்க. அல்லாஹும்ம ஜஅல் கைர உம்ரி ஆகிரா, என் வாழ்க்கையில கடைசி தருணத்தை நீ அழகாக்கி இருப்பாங்க. அது ரொம்ப அழகா தந்துரு அப்படிம்பாங்க. ஹுஸ்னுல் காத்திமாவை ஆக்கி இருப்பாங்க. வ கைர அமலி ஹவாத்திமா, என் செயல்ல நல்ல செயலா கடைசி செயல் ஆக்கி இருப்பாங்க. வ கைர ஐயாமி யௌம அல்காக், உன்னை சந்திக்க வருவோம்ல அது நல்ல நாளா ஆக்கிடு அப்படிம்பாங்க. எனக்கு அது சிறந்த நாளா ஆக்கிடு, என்ன நீ கெட்ட நாளா ஆக்கிடாத. உன்னை சந்திக்க வரும் பொழுது முகமெல்லாம் கருத்தவனாக நான் வரக்கூடாது. இங்கே நான் எப்படி என் முகத்தை சரி செய்து கொள்கிறேன், எத்தனை முறைகள் நான் கண்ணாடியை பார்த்துக் கொள்கிறேன், எத்தனை முறைகள் அதன் வடிவத்திற்காக நான் பாடுபடுகிறேன். யாருக்கு காட்டுவதற்காக இந்த முகத்தை நான் சரி செய்வது என்ற புக்கு அல்லாமல் அவனுக்கு முன்னால் நிற்காமல் இந்த முகத்தை யாருக்கு முன்னால் காட்டுவது என்று அறிஞர்கள் மிகுந்த கவனத்தோடு பாவிக்க சொல்வார்கள். யாருக்கு முன்னால் இந்த முகத்தை காட்ட போற? ரப்புக்கு முன்னால காட்டாம
காட்டுவாங்க. அவன் முன்னால காட்டலன்னு இந்த முகம் இருந்து எதற்கு என்பார்கள். நரகத்தில் குப்பர தள்ளுவதற்காக இல்லை இல்லை, சொர்க்கத்தில் அவன் முன்னால் சுகமாக நிற்பதற்கு நீங்கள் தயாராகுங்கள் அப்படிமா. அவனுக்கு முன்னால போங்க, அவனுக்கு முன்னால காட்சி கொடுங்க, அவன் பார்க்கிறான்னு நினைச்சுக்கங்க. ஒவ்வொரு முறையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முகத்தை எப்படி கண்ணாடிக்கு முன்னால் காட்டுகிற பொழுது நமக்கு ஒரு துஆவை சொல்லி தருவார்கள். என் பெருமானார் தண்ணீரில் முகத்தை பார்ப்பார்களாம், தண்ணீரில் முகத்தை பார்ப்பார்களாம், சரி செய்து கொள்வார்களாம். சரி செய்து கொண்டு விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் இந்த முகத்தை அழகாக்கிரு, இந்த அகத்தை அழகாக்கிருமாங்க, இந்த உள்ளத்தை அழகாக்கிரு. ஏன்னா இந்த முகம் மனுஷன் பார்க்கிறான், இந்த கல்வி நீ பார்க்கிற இல்லையா, அந்த அழகாக்குன்னு சொல்லுவாங்க. அதை சீர்படுத்திடு அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு முறையும் கேட்பாங்களாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸ் இப்படி வரும், மன்கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ், யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லான்னு அமைஞ்சிருமோ, லா இலாஹ இல்லல்லான்னு வந்துருமோ, தஹலல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு போயிருவாருன்னா, சொர்க்கத்துக்கு போயிருவாரு அப்படின்னா. லா இலாஹ இல்லல்லான்னு வார்த்தை வந்துடணும் அந்த நேரத்துல. அப்ப எப்ப வரும்? அதை நாம தினந்தோறும் சொல்லணும் இல்லையா, அந்த கலிமாவை சொல்லணும்ல. நானும் சரி, எனக்கு முன்னால் உள்ள எந்த நபிமாரும் லா இலாஹ இல்லல்லாஹுவோட சிறந்த வார்த்தையை நாங்க சொன்னது இல்லைன்னாங்க. அப்படின்னா வெறும் லா இலாஹ இல்லல்லாங்கிற வெறும் வார்த்தையின் உச்சரிப்பா? இல்லை, அது வாழ்வின் உச்சரிப்பு. அதற்குள்ளால் எல்லாம் இருக்கிறது. நாங்க இங்க திக்ர் செய்கிற பொழுது கூட லா இலாஹ இல்லல்லான்னு சொல்றோம்ல, வெறும் லா இலாஹ இல்லல்லா வணக்கத்திற்கு அர்ஹதையான அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு முடிக்கிறது இல்லை. தனியாக செய்கிற பொழுதும் நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வை பிடித்துக் கொள்ளுங்கள். அப்படி பிடிக்கிற பொழுது எப்படி தெரியுமா, உங்கள் நாட்டங்கள் எல்லாம் அதில் தான் இருக்கிறது, தேட்டங்கள் எல்லாம் நிறைவேறும் சக்தி அதற்குள் தான் இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ், எனக்கு காலம் எல்லாம் எனக்கு நாட்டம் ஒன்று நிறைவேறாமல் இருக்கிறது நாயனே, அதை தீர்த்து வைப்பவன் நீதான், உன்னை தவிர யார் இருக்கிறார் என்பதை அதில் நீங்கள் பொருத்தி கொண்டு சொல்லுங்கள் என்பார்கள். எனக்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டும், இறைவனிடத்தில் நீங்கள் அந்த திக்கரை ஒழுங்குங்கள். உங்கள் நாவுகள் வணக்கத்திற்கு அருகதை அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்ற அச்சரத்திற்குள்ளால் ஒரு டிவைஸை பொறுத்துங்க. என்ன தெரியுமா, மன்னிப்பாளன் அவன் தானே, எனவே லா கஃபார இல்லல்லாஹ், பிழையை பொறுப்பவன் உன்னை தவிர யாராவது இருக்கிறானா? அப்படி இருந்தால் சொல்லுங்க, என்னை நாங்கள் அங்கே வந்து நிற்கிறோம் என்பார்கள். அல்லாஹுவும் சொல்லுவான், யாடியா என்கிட்ட கேட்கிறான், என்ன தவிர யாரு இருக்கிறாங்களாம். அடிக்கடி பாவம் செய்து விட்டு வருகிற அடியானை பார்த்து அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான் என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாவம் செய்து விட்டு வருகிறான் என்று காட்டினால் அல்லாஹு சொல்வானா, அவனுக்கு தெரியும் நான் தான் மன்னிப்பேன்னு சொல்லி, என்ன தவிர யாரு இருக்கிறான், அவன் யார்கிட்ட போவான் அந்த அடியான், என்ன தவிர யாராவது மன்னிக்கிறதுக்கு இருக்கிறாங்களா? வார்த்தை நழுவி வந்த பொழுது கூட அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்பார்கள். காலமெல்லாம் அவன் வேறு ஒன்றை அழைத்துக் கொண்டிருந்தான். நாக்கு தடுமாற்றத்தில் யா கஃபார் என்று அழைத்தான். அப்படியா ரப்பைக் என்றான், யா சமதி என்றானா, யா சனம் சிலையே என்று கேட்டவன் நாவில் யா சமதி என்று வந்த பொழுது அல்லாஹ் சந்தோஷித்தான் என்பார்கள். யா அல்லாஹ், அவன் உன்னை அழைக்கவில்லை, தடுமாற்றத்தில் அழைத்தான் என்கின்ற பொழுது, அப்படி அழைத்தும் கூட சமதி என்னை தவிர யாராவது இருக்கிறானா என்று கேட்பானா? நமது கண்களே, பாவம் செய்த நமது சிந்தனைகளே நமது நாமத்தை உச்சரிக்கிற பொழுது ஒரு கணம் திரும்பி பார்க்கிறது. அவன் நம்மளை கூப்பிடணும்னு நினைக்கல, வேற யாரையோ கூப்பிட நினைச்சான். உமர் அப்படின்னா என் கவனம் அங்கே திரும்புகிறது. சாரி உங்களை கூப்பிடல அவர் தான் அப்படின்னு சொல்லுகிற பொழுது என் பெயர் உச்சரிக்கப்பட்டால் என் கவனம் அங்கே திரும்புவது சாத்தியம் என்றால் என் ரப்பின் கவனமா நம் மீது திரும்பாது. அவளை அழைத்தாள், பார்க்க மாட்டானா அல்லாஹ்? அப்ப அந்த அளவுக்கு நம்மை விட அவன் இரக்கமற்றவனா, நம்மை விட அவன் மீது ரஹ்மத்தில் குறைந்தவனா? என்னை விட ரஹ்மத்து யாரு செய்வான் அல்லாஹ் கேட்பான். என்னை விட ரஹ்மத்து யாரு செய்வான்? அவனே மன்னிக்கிறான், நான் மன்னிக்க மாட்டானான்னு கேட்பான. நாளைக்கு மறுமையில அந்த காட்சிகள் எல்லாம் நடக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு அடியான மன்னிச்சிடறான், மன்னிச்சு போக சொல்றான். ரப்பு சொல்றான்னா இவனே மன்னிக்கிறான்னா நான் மன்னிக்க மாட்டேன்னா, என்னை விட அவன் கருணையாளனா, என்னை விட அவன் கிருபையாளனா என்று அல்லாஹ் அதில் பிரஸ்டேஜ் பார்ப்பான். நாங்க உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இறுதி தருணம், அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அபூ லஹப் குத்திட்டான், வயிறெல்லாம் கிழிஞ்சு போச்சு, இருக்கிறாங்க, உயிர் பிரியற கட்ட நெருங்கிடுச்சு, நல்ல வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு தன் தகப்பனார் இல்லையா,
தகப்பனார் இந்த நிலையை பார்த்து அப்படியே கண் கலங்கி தான் மடியில தூக்கி தலைய வச்சுட்டாங்க. அப்துல்லா தலையை கீழே வை அப்படின்னாங்க. ஒரு சமயம் அவங்களுக்கு இது ஏதோ கம்ஃபர்ட் இல்லாம இருக்க போல தெரியுது, ஒரு வசதி இல்லாத போல் தெரிகிறது, ஏதோ வலி வேதனை போல் தெரிகிறது. அப்படின்னா கீழே வைக்கிறதுக்கு ஒரு துணியை எடுத்து வைக்கிறதுக்காக தன்கிட்ட இருந்த துணியை எடுத்து அப்படி கீழே வைக்கிறாங்க. துணியை எடு அப்படின்னாங்க. ஏன்னு கேட்டாங்க. அப்துல்லா ஏன்னு கேட்டாங்க. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த உமரின் இந்த நிலையை பார்த்து அல்லாஹ் இறக்கப்படணுமே, உமரின் இந்த சூழலை பார்த்து அல்லாஹ் கருணையாகணுமே. கடைசி நேரத்துல சொகுசு வேணாம்னா, லாஸ்ட் நேரம் இது, என் உயிர் போகுது, அல்லாஹ் இந்த நேரத்துல என் மேல இறக்கம் காட்டணுமே. அவன் இறக்கம் காட்டலன்னா நான் நாசமாயிடுவேன்னு. நாங்க யாரு? சொர்க்கத்தை கொண்ட நன்மாரையும் சொல்லப்பட்ட ஆளு, சொர்க்கவாதின்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமருன் ஃபில் ஜன்னான்னாங்க. எனக்கு வரணும் அது ஷஹாதத்துல கிடைக்கணும் நாங்க. ரசூலுல்லாஹ் ஷஹீதுன்னு வேற சொன்னாங்க. அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. அவெல்லாம் அப்படி பயந்தாங்கன்னா நம்ம எந்த தைரியத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்? ரமதான் கடக்க போகுது. அதனால இருக்கிற இந்த தருணங்களை சரியா பயன்படுத்திக்கிறோம். இருக்கிற எத்தனை இன்னும் ஒரு வாரமா அப்படின்னு சந்தேகம். இன்னும் ஒரு வாரம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா 8 நாளாங்கிறது சந்தேகம் இல்லையா? இந்த நோன்பு திரும்ப கிடைக்குமா நமக்கு? அதனால தயவு செய்து நம்மிடம் ஆட்கொண்டிருக்கக்கூடிய அந்த கேடுகளை எல்லாம் அகற்ற இது நல்ல சந்தர்ப்பங்கள். அதற்கு எடுக்கிற பயிற்சிக்கு இது நல்ல சந்தர்ப்பங்கள். எனவே இதை நாம் வாய்ப்பை நழுவ விட்டு விட வேண்டாம். அல்லாஹ் இந்த செய்திகளை நமது செவிகளில் சேர்த்த நாயன் செயல்களிலும் கொண்டு வந்து சேர்த்து நம்மை பாதுகாப்பானாக. இந்த ரமலானை நமக்கு பாக்கியமாக்கி தருவானாக. கடைசி வரைக்கும் அல்லாஹ் நம்மை கண்ணியத்தோடு ஆக்கி வைப்பானாக. நமது சிந்தனைகள் தடுமாறி விடாமல் பாதுகாப்பானாக. நமது கடைசி பொழுதுகள் கலிமாவோடு ஆக்கி அமைப்பானாக. சொர்க்கவாதிகளில் அல்லாஹ் ஆக்குவானாக. நரகத்தை மூடி நரகத்தின் ஜுவாலைகள் கூட நம் மீது பட்டு விடாமல் பாதுகாப்பானாக. இறை சமூகத்தில் நாமெல்லாம் வருகிற பொழுது என் அடியார்களை என்று அரவணைத்துக் கொள்ள அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அவன் போடுகிற பிச்சையில் அவன் நம்மை கரை சேர்த்து விடுவானாக. சொர்க்கத்திற்குள்ளால் அவன் இருக்கிற அரும் காட்சியை தருகுவதற்கு அல்லாஹ் நசீபாக்குவானாக. கல்மன் நாயகத்தின் ஷஃபாஅத்தை பெற தகுதிப்படுத்துவானாக. அல்லாஹ் நமக்கு எல்லா பாக்கியங்களையும் நிறைவாகவே தந்தருள் புரிவானாக. இந்த ரமலான் போன்று பல ரமலான்கள் அடைகிற விதத்தில் அல்லாஹ் நமது ஆயுளையும் அதிகப்படுத்தி தருவானாக. அவைகள் அனைத்தும் நல்லமல்களால் நிரப்பமாக அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, ஏழைகளுக்கு வழங்கக்கூடிய அந்த ரமலானுக்கு முன்னால் அவங்க இல்லத்துக்கு போய் சேர வேண்டிய சில பகுதிகள், அதனால் அதற்கான தயாரிப்புகள் அவங்க தயார் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் சில பேர் நாங்கள் அந்த தாரோன்னு சொல்லிட்டு கொடுக்கவும் செய்யறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், அந்த ஏழை குடும்பத்தில் என்ன நம்ம ஃபித்ரா ஜக்காத்தை அந்த மாதிரி நம்ம செய்ய முடியாது. ஜக்காத்து சில பேர் பொருள்களாக வாங்கி கொடுக்கறாங்க, அப்படி கொடுக்க முடியாது. எனவே நிர்வாகம் அப்படி கொடுக்க முடியாதுங்கிறதுனால நம்ம அது ஜக்காத்துடைய தொகையாக தொட தேவையில்ல. அப்படி இல்லாம நம்ம என்ன பண்ணுவோம்னா மத்த இதா கொடுப்போம். சில பேர் ஒரு 500 ரூபாய், அதுல ஆயில் மற்ற இதெல்லாம் வச்சு அரிசி ஏற்கனவே நாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். அதோடு இந்த இதையை வச்சு ஒரு பாக்ஸாக ஒரு ஏழை வீட்டுக்கு போச்சுன்னு சொன்னா அன்னைக்கு அந்த வீட்டுல என்ன செய்வாங்க, அவங்க சமைக்கிறதுக்கு வசதியாக அந்த பெருநாள் அன்னைக்கு அது வாய்ப்பாக அமையுங்கிறதுனால தயார் பண்றாங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களால முடிஞ்சாலும் நீங்க அதுல பங்கெடுப்பு செய்யுங்க. அது உங்களுக்கு கிடைச்ச பாக்கியமாக அமையும். இன்ஷா அல்லாஹ் நம் மஹல்லாவை சார்ந்த ஏழைகள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, வாய் திறந்து சொல்ல முடியாதவங்களா இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் நீங்க அலுவலகத்துல என்ன செய்யுங்க, அவங்க பேரை சொல்லி அவங்கள வாங்க சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் அதை நாளைக்கு கூட நம்ம அவர்களுக்கு கொடுக்கலாம். முதல் கொஞ்சம் தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அதில் பங்களிப்பு செய்வதாக இருந்தால் அப்படி செஞ்சீங்கன்னா அடுத்த இன்னும் நபர்களுக்கு அவர்கள் அதிகப்படுத்தி கொடுக்க வாய்ப்பாக அமையும் என்பதை அறிய தருகிறோம். அத்தோடு ரமலான் பிற 27 உண்டான செலவுகளில் முடிந்தால் இன்ஷா அல்லாஹ் அதில் நீங்க பங்களிப்பு செய்யுங்க. ஏன்னா இப்போ உள்ள அந்த கஞ்சி, அதே மாதிரி சஹருடைய உணவு, இதெல்லாம் சில பகுதிகளில் ஊத்து கஞ்சிகள் கூட நிறுத்தப்பட்டிருக்கிற சூழல். அது இப்போ தகவல்கள் நேற்று கிடைச்சது. சில இடத்துல ஊத்து கஞ்செல்லாம் நிறுத்துற அளவுக்கு, என்ன கிடைக்காத அந்த கேஸ் பற்றாக்குறை இதெல்லாம் இருக்கிறதுனால, அப்படி இருக்கிறதுனால நபர்கள் வர வாய்ப்பு இருக்கு.
கிடைக்காத சூழல்களை என்ன பண்றது, அதை நாம் 27க்கு பின்னால் உணவை நாம் மஷூரா செஞ்சாங்க நிர்வாகம். உணவை எப்படி செய்யறது, கொண்டு போக முடியுமா, செய்யலாமா, அடுத்து எப்படி அமைய போகிறதுன்னு தெரியலையேங்கும் பொழுது அப்ப கூட நிர்வாகம் மிக நேர்த்தியோடு முடிவு செஞ்சாங்க. மற்ற இடங்களில் சில நேரங்கள் அவங்க இது கேஸ்டா இருக்கும் நிறுத்திட்டாங்கன்னா அந்த மக்கள் அந்த பிள்ளைகள் எங்க போய் சாப்பிடுவாங்க, அதனால அவசியமான சாப்பாடை நம்ம கவனமா செஞ்சுக்கிடுவோம்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் முடிந்தவர்கள் அதுல நீங்க என்ன செய்யுங்க, எல்லா பங்களிப்புகளும் முழுசாக வரல, இன்ஷா அல்லாஹ் அதுல நீங்க உங்க பங்களிப்பையும் தாராளமாக செய்யுங்க. அல்லாஹு தாலா நமது பொருளாதாரம் அவன் உகந்த வழியில் செலவாகுவதற்கும், அதுல 1-2 கொஞ்சம் காசு மிஞ்சினாலும் பள்ளிக்குத்தான் பயன்படுமே தவிர வேறு எங்கும் சொட்டும் எங்கேயும் பயன்படாது, அல்லாஹ்வுடைய இல்லத்திற்குத்தான் அது முழுமையாக சேரும் என்பதை உங்களுடைய மேலான கவனத்திற்கு உண்மையாகவே தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படிப்பட்ட நிர்வாகிகள் தான் இங்க வந்து தண்ணிகள் கூட அவர்கள் சொந்த காசில் அருந்துவார்களே தவிர நீங்கள் கொடுத்த காசில் தண்ணீர்களை அருந்துவதை அவர்கள் ஒருபொழுதும் விரும்பாதவர்கள் என்பதையும் நான் நேரடியாக பார்த்த சாட்சியாகவே நான் முன்வைக்கிறேன். அல்லாஹு தாலா கடைசி வரைக்கும் இறை சொத்துக்களை பாதுகாக்கும் நல்லூர்களாக நம்மை ஆக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.